ஹாய் கைஸ், வெல்கம் டு அத்லெட் வைஃப் 02. அதாவது கடந்த ஒரு சில வருட காலகட்டமாக விளையாட்டுத்துறையில் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ரொம்பவே முன்னேறிக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா தடகளம், அதாவது அத்லெட்டிக்ஸ் ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஈவெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்பவே முன்னேறி இருக்குது. அந்தளவுக்கு நம்ம வீரர்களும் பல சாதனைகளை வந்து நேஷ்னல் லெவலாகட்டும் இன்டர்நேஷ்னல் லெவலாகட்டும் நம்ம தமிழக வீரர்கள் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து தடகளத்தில் முன்னேறி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிகப்பெரிய அத்லெட்டையெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு அவங்கள ஜூனியர் கேட்டகரியிலேருந்து, அதாவது இளம் வயதுலேருந்தே அவங்கள பல போட்டிகள் வச்சு அவங்கள ஊக்குவிச்சா மட்டும்தான் அவங்க நாளைய தலைமுறைகளுக்கு ஒரு மிகப்பெரிய வீரர்களாக அமைவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் பார்த்திங்கன்னா அந்த இளம் வீரர்களையெல்லாம் ஊக்குவிக்கிற விதமாக மற்றும் கண்டறியிற விதமாக பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஓப்பன் ஜூனியர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் மீட் வந்து கண்டக்ட் பண்ணுறதா இருக்காங்க. அந்த மீட் எப்போ நடக்குது, எங்கே நடக்குது, எந்தெந்த வயதுடைய வீரர்கள்லாம் வந்து பங்கேற்கலாம், ப்ளஸ் இது இல்லாமல் அந்த ஈவெண்ட்டை பற்றின முழு டீட்டெயில்ஸ் எப்படி என்ட்ரி பண்ணுறது இப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய மீட் வேறு எதுவுமே கிடையாது. அதான் 36 தமிழ்நாடு ஓப்பன் ஜூனியர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப். இந்த மீட் பார்த்திங்கன்னா 5th to 7th ஜூலை 2024 சென்னையில் இருக்க ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் தான் நடக்கிறதுக்கு. இந்த மீட்டுக்கான ஏஜ் கேட்டகிரி, அதாவது எந்தெந்த ஏஜுடைய அத்லெட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அண்டர் 14 கேட்டகிரி. இந்த கேட்டகிரியில் எந்த ஏஜ் குரூப் அத்லெட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/7/2010 7/7/2012 இந்த டைம் பீரியடில் பிறந்த அத்லெட்ஸ் எல்லாம் வந்து இந்த கேட்டகிரியில், அதாவது அண்டர் 14 கேட்டகிரியில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்டர் 16 கேட்டகிரி. இந்த கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப் 8/7/2008 7/7/2010 இந்த டைம் பீரியடில் பிறந்திருந்தால் இந்த அத்லெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் 16 கேட்டகிரியில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது மாதிரி அண்டர் 18 கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா 8/7/2006 7/7/2008 இந்த டைம் பீரியடில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா அண்டர் 18 கேட்டகிரியில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அண்டர் 20 கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா 8/7/2004 7/7/2006 இந்த டைம் பீரியடில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா அண்டர் 20 ஏஜ் கேட்டகிரியில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ட்ரி பண்ணக்கூடிய ஒவ்வொரு அத்லெட்ஸோட என்ட்ரி ஃபார்ம்லேயும் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்போ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்தந்த ஏஜ் குரூப்பில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்றது அவங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். நெக்ஸ்ட்டு யூஐடி கார்டை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, யூஐடி கார்டு வந்து இந்த மீட்டுக்கு ரொம்பவே அவசியமாக வந்து கொண்டு போய் ஆகணும். அப்போனா மட்டும்தான் இந்த மீட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அந்த யூஐடி கார்டை செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் வந்து கால் ரூம் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட யூஐடி கார்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் உங்களை பார்ட்டிசிபேட் பண்ண விடுவாங்க. நீங்கள் வந்து யூஐடி கார்டு வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டேடியத்தில், அதாவது ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் காம்படிஷன் டேக்கு முன்னாடியே நீங்கள் போயிட்டு யூஐடி கவுண்டரில் நீங்கள் அந்த யூஐடி கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அந்த கார்டு அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு சம் ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. அந்த ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த யூஐடி கார்டு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த யூஐடி கார்டு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ப்ரூஃபாக காட்ட வேண்டியதாக இருக்கும். அதாவது உங்களோட ஏஜுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரூஃபாக காட்ட வேண்டியதாக இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ண அத்லெட்டாக இருந்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் வந்து ப்ரூஃபாக காட்டலாம். அப்படி இல்லை, நான் இன்னும் 10th கம்ப்ளீட் பண்ணல, நான் இன்னும் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் ப்ரூஃபாக காட்டலாம். அப்படின்னா ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட், இதுக்கு முன்னாடி படித்த கிளாஸோட ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரூஃபாக காட்டலாம். நீங்கள் ஸ்கூலுக்கே போனதில்லை அப்படின்னு ஒரு அத்லெட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டை வந்து ப்ரூஃபாக காட்டலாம். நீங்கள் அந்த டிஎன்ஏஏ வெப்சைட்டில் நீங்கள் எப்படி என்ட்ரி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸல் ஷீட் ஃபார்மேட்டில் உங்கள் நேம் வந்து கேப்ஸில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு யூஐடி நம்பர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதாவது யூஐடி கார்டு இல்லை, ஹேண்ட் ரிட்டனில் நீங்கள் ஏதாச்சும் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த என்ட்ரி வந்து அலோவ் பண்ணிக்க மாட்டாங்க டிஎன்ஏஏ. இந்த எக்ஸல் ஃபார்மேட் வந்து நீங்கள் எதில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னா tnaentry@gmail.com இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்கனைசிங் கமிட்டி வந்து உங்களோட என்ட்ரிஸை வந்து ஃபைனல் பண்ணி 3 days, அதாவது காம்படிஷனுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடியே வந்து டிஎன்ஏ வெப்சைட்டில் உங்களோட என்ட்ரிஸை வந்து ஃபைனல் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எந்தெந்த ஈவெண்ட்டில் என்ட்ரி பண்ணியிருக்கீங்களோ அந்த ஈவெண்ட்டுக்கான எந்த டைமில் நடக்குது அப்படின்ற லிஸ்ட்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் 3 days பிஃபோர், அதாவது காம்படிஷனுக்கு முன்னாடி 3 நாளுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா பார்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு இந்த மீட்டில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் வந்து ஏஎஃப்ஐ, அதாவது அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அதோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அந்த மீட்லலாம் என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் இந்த ஸ்டேட் மீட்டும் கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு அத்லெட் வந்து 2 இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ஸில் ஒரு ரிலே ஈவெண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஈவெண்ட், அதாவது ஸ்ப்ரிண்டிங் ஈவெண்ட்ஸ் 100 மீட்டர் 200 மீட்டர் பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட்டு 400 மீட்டர் 100 மீட்டர் ஹர்டில்ஸ் 110 மீட்டர் ஹர்டில்ஸ் 400 மீட்டர் ஹர்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 ரவுண்ட்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட்டு 800 மீட்டர் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரன்னிங் ஈவெண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா 1 ரவுண்ட்ஸ் நடக்கும். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வர போகிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மீட்டில் என்னென்ன ஈவெண்ட்ஸ், எந்தெந்த ஏஜ் கேட்டகரிக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ், பாய்ஸுக்கு தனியாகவும் கேர்ள்ஸுக்கு தனியாகவும் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்க போகுது அப்படின்றத பற்றி நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன ஈவெண்ட்டில் என்ன ஏஜ் கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ட்ரி போடுங்க. நெக்ஸ்ட்டு 4/7, அதாவது 4 ஜூலை 2024 மதியானம் 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிஸ்லையும், அதாவது எல்லா ஏஜ் குரூப்லேயும் இருக்கக்கூடிய அத்லெட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரேஸ் வாக் ஈவெண்ட், போல் வால்ட் ஈவெண்ட், கேமர் த்ரோ, இந்த 3 ஈவெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த 3 ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதாவது 4 ஜூலை 2024 அன்றைக்கி மதியானம் 1 மணிக்கு வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 5 ஜூலை 2024 அன்றைக்கி ஈவினிங் 4:30க்கு பார்த்தீங்கன்னா மார்ச் பாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதாவது நீங்கள் உங்கள் டீமில் என்ட்ரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் டீம் கூட உங்கள் டீம் ஃப்ளாக் எடுத்துகிட்டு ப்ராப்பர் யூனிஃபார்மில் வந்து போய் அந்த மார்ச் பாஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் டீம் வந்து ஓவரால் ட்ராஃபி வின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டீமில் இருக்க ஒவ்வொரு அத்லெட்ஸும் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஹை ஸ்கோர், அதாவது அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய டீம்ஸில் எந்த டீம் வந்து ஹை ஸ்கோர் எடுக்கிறாங்களோ அந்த டாப் 3 டீம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் ட்ராஃபீஸ் வந்து கொடுத்து கௌரவிப்பாங்க. அவ்வளோதான் இந்த மீட்டை பற்றி நான் சொல்லணும்னு நினச்ச கண்டென்ட்ஸ் அவ்வளோதான். இது போக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நான் அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இந்த மீட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி ரெடியாகி நீங்கள் வின் பண்ணுறது மூலிமா நெக்ஸ்ட்டு அப்கமிங் வரக்கூடிய நேஷ்னல் மீட் ஆகட்டும், இன்டர்நேஷ்னல் லெவல் ஜூனியர் மீட்டுக்காகட்டும் இந்த மீட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இந்த மீட்டில் மெடல் மட்டும் வின் பண்ணாமல் உங்களோட ஈவெண்ட்டில் இருக்க நாம்ஸ், அதாவது நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் நாம்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மென்மேலும் வளர்ச்சி அடையலாம். அதாவது நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் மெடல் பண்ணி நீங்கள் உங்களோட கரியரை வந்து மெருகேற்றலாம். ஸோ இந்த மீட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் மெடல் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சி உழைச்சிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு இளம் வீரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மீட்டில் நீங்கள் பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த ஏஜ் கேட்டகரியில் ஒரு அத்லெட்டாக இருந்துட்டு நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது மூலிமா அவங்களோட லைஃபே கூட சேஞ்ச் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல் அத்லெட்டிக் மீட் சம்மந்தமான அப்டேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அத்லெட்டிக் சம்மந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.